10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.9ல் 2வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். 1 + 2 + 3 + டிட்டோ 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 ப்ளஸ் கே = 325 எனில் 1³ + 2³ + 3³ ப்ளஸ் டிட்டோ 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 ப்ளஸ் k³ மதிப்பு காண்க. அதாவது இயல் எண்களோட கூடுதலுக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க, இயல் எண்களோட கணங்களோட கூடுதலுக்கு மதிப்பு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிப்போமா? தீர்வு 1 + 2 + 3 + டிட்டோ 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 ப்ளஸ் கே = 325. முதல் n இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், n × n + 1/2. இங்கே கேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னப்பா வரும்? k × k + 1/2 தானே வரும். முதல் k இயல் எண்களின் கூடுதல் = k × k + 1/2. n இருக்கிற இடத்துலலாம் கேன்னு போட்டிருக்கோம். சரியா? இப்போ இதுக்கு மதிப்பு நமக்கு தெரியும். சரியா? k × k + 1/2 = 325. இருபுறமும் வர்க்கப்படுத்த, ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தணும். k × k + 1/2 the whole square = 325 ஸ்கொயர். அதே மாதிரி முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா n × n + 1/2 the whole square. அப்படி தானப்பா? இங்கே நமக்கு கேன்னு கொடுத்துருக்கிறனால முதல் k இயல் எண்களின் கணங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா k × k + 1/2 the whole square. n இருக்கிற இடத்துலலாம் நம்ம என்ன போட்டிருக்கோம்? கேன்னு போட்டிருக்கோம். அவ்வளோதான். சரியாப்பா? இப்போது இந்த ஃபார்முலாவும் கரெக்டாக இருக்குது. சரியா? இப்போது 1³ + 2³ + 3³ ப்ளஸ் டிட்டோ 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 ப்ளஸ் k³ நமக்கு இங்கே இருக்கா 325 ஸ்கொயர். அப்போ 325 × 325 பெருக்கணுன்னா ஆன்சர் கிடச்சிரும். சரியா? 1,05,625 கிடைக்கும். சரியாப்பா? கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.